வாங்க அடுத்த திட்டங்கள் பார்க்கலாம். ரேஷன் கடை அதிகரிப்பு. இது முன்னாடியே சொன்னதான். 500 ரேஷன் கடைக்கு ஒரு ரேஷன் கடை இருக்குன்னு சொல்லியாச்சு. அடுத்து வாங்க. எடையாள் நியமனம். ஒரு கிராமத்தில் இருக்காங்கன்னா, ஒரு பெண் இருக்காங்கன்னா பெண்ணு தான் இருக்கணும். ஆண் இருக்காங்கன்னா ஆண் தான் இருக்கணும். ஓகே, மிக நல்ல திட்டங்கள். மிக முக்கியமான திட்டங்கள் இதுதான். பாக்கெட் செய்யப்பட்டு விநியோகிக்கப்படும். ஏன்னா இவனுங்க நிறைய கமிஷன் அடிக்கிறானுங்க. எடை சரியாக போடுறதில்ல, அள்ளி போட்டுறானுங்க, கரெக்டாக போடுறதில்ல. அது நிறைய பேர் மக்களும் கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டாலும் அவனுங்க எதிர்த்து தான் பேசுகிறானுங்க. கேட்டால் ஆளுங்கட்சின்றானுங்க, எதிர்கட்சின்றானுங்க. கேட்டால் இந்த வேலைக்கு காசு கொடுத்து தான் வந்திருக்கேன், நான் அப்படி தான் வாங்குவேன், நம்மக்கிட்டே திமிராமல் பேசுவானுங்க. அதனால் நல்ல ஆட்சி வரப்போகுது. மக்களுக்கான நல்ல ஆட்சி கொடுக்க போகிறார் நம்ம விஜய் அண்ணா. வாங்க பார்க்கலாம். மீனவர்கள் பாதுகாப்பு. மீனவர்களுக்கு ஒன்றிய அரசு சட்டப்படி பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும், மிக முக்கியம். அதற்காக உண்மையான உணர்வுபூர்வமான அழுத்தத்தையும் ஒன்றிய அரசுக்கு நமது தாவேக அரசு கொடுக்கும், மிக முக்கியம். இப்போ மீனவர்கள்லாம் பாவங்க, அவங்கெல்லாம் அந்த கடலில் அந்த மீன் பிடிக்கிற அந்த மிச்ச நாள்லாம் ஒரு சில காலங்கள் தடை போடுறப்ப அவங்களாம் எப்படி அந்த உணவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க, நானே நிறைய நேரம் சிந்திச்சிருக்கேன். இந்த அரசாங்கம் பணம் கொடுப்பாங்க, எவ்வளோ கொடுப்பாங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3000 4000. இதை வச்சு அவங்க எப்படிங்க அந்த 6 மாதத்தை ஓட்ட முடியும்? மீன்கள் இனப்பெருக்கம் பண்ணுற வரையும் இவங்களோட வாழ்வாதாரம் என்ன இருக்கும்? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும்ல. மக்களை நேசிக்கணும்ல, மக்களோட நம்ம இருக்கணும்ல. அப்போ மக்களோட கஷ்டங்களை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் இவர் இப்படிலாம் பண்ணுறாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, அடுத்து வாங்க. அடிப்படை வசதிகள் முக்கியத்துவம். கல்வி, மருத்துவம், ரேஷன், குடிநீர், சாலை வசதி, பேருந்து வசதி போன்ற அடிப்படை விஷயங்களில் நம் அரசு முதலில் முக்கியத்துவம் கொடுக்கும். நம்முடைய குழந்தைகள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் வாழ்க்கை முன்னுரிமை அளிக்கப்படும். இன்றைக்கெல்லாம் கல்வி எல்லாம் ஒரு ஸ்கூலில் போய் நம்ம போய் ஒரு ஸ்கூலில் ஒரு எல்கேஜி யூகேஜி சேர்க்குறதுக்கே 1 லட்ச ரூபா கேட்குறாங்கங்க. சரி, நம்ம ஒரு நல்ல ஸ்கூலாக போய் சேர்க்கலாம் அப்படின்னு போய் ஆசைப்பட்டு கேட்டாலும் அவ்வளோ லட்சங்கள் கொடுத்து படிக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி டாக்டர்ஸ், ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு காய்ச்சல் சளின்னு போய் நின்றோம்னா கிட்டத்தட்ட 500 1000 ரூபாய்க்கு மாத்திரை மருந்து எழுதி கொடுக்குறாங்க. அதுவே நம்ம ஜிஹெச்சுக்கு போனால் அவங்க கொடுக்குற 3 மாத்திரை, பேராஸ்டமல், அமாக்சின், ஒரு ஸ்லிப்பிங் டேப்லெட் 3. இதை தவிர்த்து வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம என்னங்க சொல்கிறது, இப்படியே போய்கிட்டு இருக்கு. மக்களும் எதிர்த்து என்றைக்கு கேள்வி கேட்க மாட்டுறாங்க. அது கேள்வி கேட்காதனால தான் இந்த 2 அரசாங்கமும் 59 வருஷமாக ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வாங்க நம்ம பார்க்கலாம். வேலைவாய்ப்பு உறுதி. இளைஞர்களுக்கு முன்னேற்றம். இளைஞர்கள் தங்களது பாதையை அவர்களை தேர்ந்தெடுத்து அரசு வேலைவாய்ப்புகள் மட்டுமின்றி தனியார் வேலைவாய்ப்புக்கும் உத்தரவாதம் உருவாக்கப்படும், மிக முக்கியங்க. வேலைவாய்ப்பில் அரசாங்க வேலைக்கும் உங்களுக்கு தயார் பண்ணி செய்யப்படும். அதே மாதிரி ப்ரைவேட் கம்பெனியும் உங்களுக்கு வேலைகள் தயாரித்து கொடுக்கப்படும் உறுதியாக சொல்லிட்டாருங்க. மிக்க அருமையான திட்டம். நன்றி.